இன்றைக்கு F-12 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து சரியாக 10:46 மணிக்கு விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. தொடர்பான மேலதிக விவரங்களோடு ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். விவரங்களை பதிவு செய்யலாம். என்ன மாதிரியான ராக்கெட்டுகளை இந்த விண்வெளி மையத்திற்கு அனுப்ப இருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம். அளவில் குறிப்பாக இஸ்ரோ பல்வேறு சாதனைகளை தொடர்ச்சியாக ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தி தற்போது பல்வேறு சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவினுடைய இந்த தொலைத்தொடர்பை மேம்படுத்துவதற்கு பல்வேறு விதமான சேட்டலைட்டுகள் அனுப்பியிருந்தாலும் தற்பொழுது அனுப்பக்கூடிய இந்த ராக்கெட் நேவிகேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறது ரொம்பவுமே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2000 கிலோவுக்கு அதிகமான ஒரு எடை கொண்ட ஒரு ராக்கெட் சேட்டலைட்டாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ராக்கெட் GSLV F-12 மூலமாக தற்போது விண்ணில் செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில பள்ளி மாணவர்கள் தற்போது ஆர்வமாக தற்போது இங்க ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய வியூ கேலரி பகுதியிலிருந்து பார்த்து அவர்கள் காத்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்னும் 42 நிமிடங்கள் இருந்தாலும் கூட பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த ராக்கெட் பத்தி கேட்கலாம். சொல்லுங்க, எவ்வளவு நேரமா வெயில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ராக்கெட் பத்தி எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கு? நாங்க கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவருக்கு மேல இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ராக்கெட்டை பாக்குறது. எப்பயுமே நான் டிவில தான் பாத்திருக்கேன் ராக்கெட் லான்ச் பண்றது. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு இங்க வந்திருக்கிறது. எங்க ஸ்கூல்ல நாங்க நன்றி சொல்ல விரும்புறோம் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்காக. ரொம்ப பெருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு எப்படி போகும் அப்படின்னு. எல்லாம் டிவில தான் பார்த்திருந்தோம். இப்போ வந்து நேர்ல பார்க்கும்போது இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. குறிப்பாக இந்த நேவிகேஷனை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட அடுத்தடுத்த 5 சேட்டலைட்டுகள் விண்ணில் செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் முதல் சேட்டலைட்டாக செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து இப்போ முதல் முறையாக அனுப்பக்கூடிய இந்த சேட்டலைட் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான சேட்டலைட். இதற்காக இந்தியாவில் இஸ்ரோனுடைய பெரிய ராக்கெட்டாக கருதக்கூடிய GSLV-னுடைய ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த வியூ கேலரியை பொறுத்தளவிற்கு பல்வேறு ஏற்பாடுகள் பார்வையாளர்கள் பார்ப்பதற்கும் அதே போல விஞ்ஞானிகள் தொடர்ந்து வந்து இந்த சேட்டலைட்டை எந்த அளவுக்கு கூர்ந்து கவனித்து வருகிறார்கள். குறிப்பாக கடைசி ஒரு 45 நிமிட அந்த பணிகள் என்பது இறுதிக்கட்ட ஒரு பணியாக பார்க்க முடிகிறது. எனவே அனைத்து செட்டிங் எல்லாமே வந்து சரியா இருக்கிறதா அப்படின்றத பார்க்கக்கூடிய வகையில் விஞ்ஞானிகள் அந்த கடைசி நிமிட கவுண்டனுக்காக காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. தொடர்ந்து வந்து பல பகுதியில் இருந்து குறிப்பாக சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அதே போல கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்கள் இருந்து இந்த வியூ கேலரிக்கு வர்றாங்க. அதுபோல சென்னையினுடைய குன்றத்தூர் மாணவர்களும் ஆர்வத்துடன் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பாலவேல். நன்றி வேல்முருகன். தற்போதைய தகவல்களுக்கு மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம்.